ஃப்ரெண்ட்ஸ், கவிதாவும் நானும் ரொம்ப ஒரு சொல்ல முடியாத சந்தோஷத்தில் 2 பேரும் ஆட்டோ விட்டு இறங்கி அவங்க வீட்டுக்கிட்ட கொண்டு போய் நான் அவளை விட்டுட்டு வீட்டு வாசலில் கொண்டு விட்டுட்டு நான் என்னுடைய ரூமுக்கு வந்துட்டேன். ஆனால் அவளுக்கு தூக்கம் வந்துச்சோ வரலையோ தெரியல. எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. பல சிந்தனைகள், பல கனவுகள், பல கற்பனைகள் எல்லாமே ஒரு சேர என்னை ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. அதெல்லாம் நான் உள்வாங்கிக்கிட்டேன். எங்கேயோ பறக்கிற மாதிரி இருந்தது. எப்படியோ வளர்ந்து எப்படியோ வந்து இப்படி ஒரு அழகு பதுமையை நம்ம வேலைக்கு தேடி ஃப்ரெண்டு ரூமுக்கு வரும்போது அவள் கோலமிட்ட அந்த அற்புதமான விரல்கள், அந்த அழகான பதுமை அவளை நான் பார்த்தது. அதுக்கு பிறகு அவள்கிட்ட அட்ரஸ் கேட்டது. கடைசியில் சாட்சாத்தா அந்த அட்ரஸ் வந்து அவள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் எனக்கு அமைஞ்சுது. இதெல்லாம் உண்மையிலே ஒரு மிராக்கலாக நடந்ததா, இது இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் நான் உள்வாங்கிக்கிட்டேன். அவள்கிட்ட நான் பேசுவேனா, அவள் கூட பழகுவேனா அப்படின்லாம் 1000 கேள்விகள் இருந்தது. ஆனால் அந்த 1000 கேள்விகள்லாம் ஒரு நொடியில் உடைச்செறிஞ்சு அவள்கிட்ட பேசுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு கிடச்சிது. அடுத்து அவள்கிட்ட பழகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் நான் தேடி வந்த வேலைங்கிற புதையலே, அந்த புதையலுக்கான சூட்சமே அவள் தான் அந்த புதையலோட சாவிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவளே அந்த சாவியை போட்டு திறந்து கொடுத்த மாதிரி எனக்கு அப்ளை பண்ணி எல்லா நல்லதும் செஞ்சு கொடுத்தா. நான் ஒரு சின்னதாக அவளுடைய விஷயத்தை கொண்டு போய் அவள் காமிச்சு விட்ட அந்த கம்பெனியில் சொன்னேன். அவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம். ஜாயின் பண்ண உடனே எனக்கு வந்து 2 புதையல்களை அந்த கம்பெனி எனக்கு கொடுத்தது. ஒன்று, எனக்கு என்னுடைய கனவு கன்னியாக என்னுடைய இதயத்தில் சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிற அந்த அழகு தேவதை, அந்த தங்க பதுமை, அவளை என் கூடையே தினமும் பயணிக்கிற மாதிரி ஒரு வேலையை போட்டு கொடுத்தாங்க. அடுத்தது, என் வாழ்க்கையில் அந்த பைக்கெல்லாம் ஓசிக்கு ஓட்டியிருக்கேன். அந்த பைக்கு டயர் வாங்கக்கூட என்னால் முடியாதுன்னு நினச்ச எனக்கு ஒரு 2 லட்சத்துக்கு மேலே, ஒரு 2.5 lakhsக்கு உள்ள பைக்கை இமீடியட்டாக எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதுக்கான பைசாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிப்பாங்கிறதுலாம் வேறு விஷயம். ஒரு நேரத்தில் 10,000 ரூபா என்னை நம்பி கொடுக்க முடியாத ஒரு தகுதி இல்லாத இடத்துல இருந்த என்னை நம்ம ஒரு நொடியில் ஒரு 5 நிமிஷத்தில் 2.5 லட்ச ரூபா எனக்கு வந்து உடனே அவங்க ட்ராப் பண்ணி கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனதெல்லாம் என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இதெல்லாம் யாரால் நடந்தது, இதெல்லாம் எப்படி நடந்தது, இதுக்கெல்லாம் இந்த சாவி திறவுகோல் யார்? அந்த கவிதா என்கின்ற அந்த தங்க மாம்பழங்களை வச்சுருக்கிற, அந்த பூசணிக்காயை வச்சுருக்கின்ற, அந்த எப்படி சொல்கிறது, அந்த குண்டு கண்கள், கொப்பளிக்கும் சிரிப்பு, பார்த்தால் பசி தீரும், பார்க்காமலேயே சந்தோஷம் தானாக வரும் நினைத்தாலே அப்படிங்கிற அவளோடைய அந்த இதுதான். இப்படியே நினச்சிக்கிட்டே கற்பனை பண்ணிக்கிட்டே ஒரு வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் சாத்தியப்படுமா, அவங்க பக்கத்துலேயே நமக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வரும், இப்படி எல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் கடைசியாக 2 மணிங்கிற டைமை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த வால் கிளாக்கில். அதுக்கப்புறம் எப்போ உறங்குனேன்னு எனக்கு தெரியாது. அலாரம் அடித்து துடிச்சு பிடிச்சி ஏஞ்சேன். மணி 6:30 ஆகிடுச்சு. ரொம்ப பதட்டமாகிட்டேன். ஐயோ என்னடா அது, டைம் ஆகிடுச்சு, முன்னாடி இன்னும் அலாரத்துக்கு முன்னாடி ஏஞ்சிட்டுன்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு கடகடன்னு குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகினேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, ஏன்னா ஏற்கனவே ஹெச்ஆர்கிட்ட இன்டிமேட் பண்ணிட்டோம், மார்னிங் கேட்ட டைம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா மார்னிங் வந்து பைக் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு வந்து தான் நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. வேணால் நைட்டே வேணால் எடுத்துகிட்டு போங்க, மறுநாள் ரிஜிஸ்ட்ரேஷன் டைமுக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க. அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதனால் ஆனால் அது மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீங்கள் வேணால் நைட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு காலைல கொண்டாந்து கம்பெனியில் விட்டுட்டு நீங்கள் டியூட்டிக்கு போங்க அப்படின்னாங்க. வேணாம், நாங்கள் ஆட்டோவில் வந்த மாதிரி ஆட்டோவிலே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ என்னாச்சுன்னா, லஞ்ச் பிரேக்கில் தான் நம்ம வண்டி வரும். அதனால் லஞ்ச் பிரேக்கு ஒட்டி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 ஹவர்ஸ் உள்ள, எவ்வளோ 1 ஹவருக்கே முடிஞ்சால் கூட நாங்கள் உடனே வந்துடுறோம். இதுமாதிரி ஓகே, நீங்கள் ஹாஃப் டேவோட லீவ் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்கள் ரியலான ஒரு ரீசன் தான் கேட்குறீங்க, ஏன்னா நாங்கள் தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், அந்த வண்டி எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு. இல்லை சார், உங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்னா நாங்கள் ஈவினிங் ஒர்க்கு முடிச்சுட்டு போய் கூட எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இல்லை டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு கிடுக்குன்னு கிளம்புனேன். காலையிலே ஒரு குட் மார்னிங்கிற மெசேஜை
என்னுடைய அழகு தேவதை கவிதாவுக்கு போட்டேன். அவளும் ஹாய் குட் மார்னிங்னு ஆல்ரெடி அவள் போட்டிருந்தா வசந்த்ன்னு. எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருந்தது. நம்ம நினைக்கிறது அவள் செய்கிறா. ஆனால் காலம் முழுக்கும் இப்படியே இருக்கணும், 2 பேரோட சிந்தனையும் ஒரு சேர இருக்கணும் அப்படிங்கிறத நான் இறைவன்கிட்ட பிரார்த்திச்சிட்டேன். அவள் என்னை பற்றி சொன்னது, நீ நாட்டுக்கட்டை, என்கிட்ட கொஞ்சம் மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நாட்டுக்கட்டைங்கிறத நீ தெறிப்பாக இருக்க, ஆள் விரைப்பாக இருக்க, ஹைஃபையாக இருக்க, அதனால் உனக்கு இந்த மாதிரியான பைக்கு தான் சூட் ஆகும்னு சொல்லும்போது நான் புலகாங்கி தான் அழைச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி கிடுகுன்னு கிளம்பி அவளுடைய வீட்டுக்கு போனேன். அதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நான் நைட்டு ஆட்டோவே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள் நான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு அவள் வீட்டுக்கு போனேன். வீட்டு வாசலில் போன உடனே அவங்க அப்பா நின்றுக்கிட்டு இருந்தார். வாப்பா அப்படின்னு சொன்னார். வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அதுக்குள்ளே அவளும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டால் ஒரு 2 செகண்ட் அப்படின்னா, வசந்த் நீ ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணிட்டியா அப்படின்னா, ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணால் அந்த ஆட்டோ வந்துடும். இல்லைனாலும் நம்ம கொஞ்சம் வாக்கபிள் போனோம்னா ஆட்டோ பிடிச்சிக்கலாம். இல்லை நீ ஃபோன் பண்ணி பாரு, நான் அதுக்குள்ளே 2 மினிட்ஸில் கிளம்புறேன். நானும் ஆட்டோ அடித்தேன். பக்கத்து சந்தில் தான் ஒரு சின்ன ட்ராப்பில் நிற்கிறேன். இன்னும் 2-3 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் உங்களுடைய அந்த வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சொன்னார். ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளாக நடந்து ரொம்ப தூரம் ஒரு 200-300 மீட்ரு போய் தான் ஆட்டோவை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு ரெகுலர் ஆட்டோ இருக்கும், அதை சொல்லி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நமக்கு எல்லாமே பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பொண்ணும் கிடச்சிருக்கு, புதனும் கிடச்சிருக்கு. பொண்ணு ஆல்ரெடி கிடச்சிட்டு, அந்த பொண்ணு வழியாக ஒரு அருமையான புதன் கிடச்சிருக்கு. அந்த புதன்கிழமையில் நான் கனவாக நினச்சிக்கிட்டு இருந்த பல கனவில் ஒரு கனவு, முக்கியமான கனவு பைக்குங்கிற ஒரு கனவு. அதுவும் வாழ்க்கையில் ஏதாவது சேர்த்து போட்டு ஒரு சின்னதாக ஒரு பைக் எடுக்கணுன்னு தான் நினச்சிருக்கேன். என்றைக்காவது நடக்கும் அப்படின்னு ஒரு 50,000-70,000க்குள்ளே. ஆனால் இன்றைக்கி அதை மாதிரி 5 டைம்ஸ் ஒரு 50,000 பைக்கு, ஒரு பழைய பைக்குனா 20,000 வாங்கலாம். 5 டைம்ஸ் 2.5 lakhsல ஒரு புது வண்டி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நான் இப்போ தங்கியிருக்கிற சர்க்கிள்லேயே அந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா, அது ஒரு கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டரில் ஏதோ ஒருத்தவங்களும் 2 பேர் தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. சில பேர் வச்சுருக்க கூட மாட்டாங்க. கிராமத்தில் சுத்தமாக இருக்காது. 10 கிராமத்தில் ஒருத்தன் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். அதை நினச்சி பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதன் பிறகு நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 நிமிஷத்தில் கிளம்பி என் பக்கத்து சோபாவில் உட்காந்தா. நான் உடனே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் எய்த்த மாதிரி உள்ள சோபாவில் ரொம்ப சந்தோஷப்பா, ஒரு பைக் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோலாம் காமிச்சா அப்படின்னா. ஆஹா கவிதா, அதுக்குள்ளே ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு நான் சர்ப்ரைஸாக வண்டியை கொண்டாந்து காமிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா அவங்க ஏதாவது சஜஷன் சொன்னால் நான் கூப்பிட்டு சொல்லலாம்னு நினச்சேன். வண்டி சூப்பராக இருக்குது, கலர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா அம்மா அப்படின்னு. நான் டக்குன்னு எழுந்துச்சி அப்பா அம்மா 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. எய்த்த மாதிரி சோபாவில் நான் போய் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏன்னா என்னுடைய அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க. இன்றைக்கி உங்கள் பொண்ணு தான் எனக்கு வழிகாட்டி இந்த இடத்துக்கு கொண்டாந்துருக்காங்க. நீங்கள் எனக்கு பெறாத அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவங்க ஐயோ என்னப்பா இதெல்லாம் அப்படின்னாங்க. இல்லைம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ண. அந்த நேரத்தில் அவளும் அப்பா அம்மா காலில் விழுந்தா. நாங்கள் 2 பேரும் ஒரு சேர ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவளும் டக்குன்னு ஆசீர்வாதம் பண்ண குனிஞ்சு அவள் எழுந்திரிக்கும் போது என்னுடைய கண்கள் என்னை அறியாமலேயே அவளை பார்த்தது. குனிஞ்சிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணும் போதே அது எதேச்சியாக நடந்தது. ஆனால் எதேச்சியாக நடந்தாலும் அந்த எதேச்சியான அந்த நிகழ்வில் ரொம்ப யதார்த்தமாக அந்த பழுத்த தங்க பழங்கள் இன்னும் சரிஞ்சு எனக்கு காட்சி தந்தது. அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த சரிஞ்சு அது ரொம்ப பிதுங்கி எனக்கு கண்ட காட்சி. உடனே அதை சுவைக்கணும், அதை புசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீல் ஆச்சு. பட் நான் அதை என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் இமிடியேட்டாக ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தோம். ஆட்டோ தன்னுடைய அக்மார்க் அந்த ஹாரனை அடித்தார். நாங்கள் 2 பேரும் பாய் சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏறி கடற்கடன் கம்பெனி போய் சேர்ந்துட்டோம். போகும்போதே 2 பேரும் பல விஷயத்தை பேசிக்கிட்டே போனோம். அப்பப்போ எனக்கு பூசணிக்காய் தரிசனம் கிடச்சிக்கிட்டே இருந்தது. அது மாதிரி பட்டு மெத்தை போன்ற அந்த
டச்சிங் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் எனக்கு அந்த ஃபீல் இல்லை. அவள் கூட அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட சிந்தனை, அடுத்த கட்டம் 2 பேருமே கடகடன்னு அவங்கவுங்க கேபினுக்கு போயிட்டோம். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஒர்க்கை செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் என்னுடைய சிந்தனைகள்லாம் எங்கேயோ பறந்துக்கிட்டே இருந்தது. அந்த தங்கப்பதுமைகளை பற்றியே சிந்தனை இருந்தது. ஆனால் நான் அதெல்லாம் ஒரு சேர ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய ஒர்க்கில் வந்து முழு கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். என்னுடைய அந்த பணி கிடுகுன்னு போய் ரொம்ப டைமே ஓடாத மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது நம்ம கம்பெனிக்கு வந்தோடனே கடகடன்னு போகும், இன்றைக்கி போகணும்னா நம்ம அந்த டைம் எதிர்பார்க்குறோங்கிறதுனால ஒரு அடியாக உருண்டு பரண்டு லஞ்ச் வந்தது. 2 பேருமே லஞ்சுக்கு உங்களுக்கு வந்து டைனிங்க்கு போயிட்டோம். லஞ்ச் ப்ளேஸுக்கு போயிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். நான் போகும்போதே வந்து எப்போதுமே கடையில் தான் வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி அவளே கட்டி எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா. அதனால் நான் ஹோட்டலில் போய் ஒரு நிமிஷம் ஆட்டோ நிப்பாட்டி நான் லஞ்ச் வாங்கிட சொன்னேன். இல்லை வசந்த் வந்து என்கிட்ட லஞ்சு உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு புது கேரியர் எனக்கு கொடுத்தா. இது எப்போ கவிதா அப்படின்னு சொன்னேன். இல்லைடா, நம்ம 2 பேருமே கம்பெனிக்கு ஒர்க்கு நீ வந்து எனக்கு கிடச்சிச்சின்னு சொன்னோடனே எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி 2 கேரியர் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் ஒரு நேற்று ஈவினிங் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் நேற்று எடுத்துகிட்டு வர முடியல. 2 பேருக்குமே ஒரே கேரியர். இனிமேல் 2 பேருக்கு சாப்பாடு நம்ம வீட்டிலேருந்தே வந்துடும். ஏன்னா நீ எப்படியா இருந்தாலும் கடையில் தான் வாங்கி ஆகணும், அதுக்கு நானே கொடுத்துட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 பேரும் ஒரே மாதிரி இல்லை, 2 விதமான அவங்க சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதனால் 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பாடு பகிர்ந்து சாப்பிட்டோம். அவள் சாப்பாடு தான் 2மே ஒன்று தான். சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு யோசனை அவள் சொன்னான். நம்ம லஞ்சு முடிச்சுட்டு திரும்ப போய் அந்த பைக்கை பிக்கப் பண்ணிவிட்டு திரும்ப கம்பெனிக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வேலை பார்க்கணும், இல்லை 1 ஹவர் கூட வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு போகணும். அவ்வளோ அர்ஜென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 8:30லேருந்து 9 வரலையும் நைட்டு வந்து நம்ம ஷோரூம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 5 மணிக்குள்ளேயே நமக்கு ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு ஹாயாக கம்பெனிக்கு போயிட்டோம்னா, அங்கே போயிட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு வண்டியை கொடுத்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு நேராக நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக வீட்டுக்கு போகலாம். நமக்கு இந்த மாதிரி 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்ஸ் நம்ம அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் தேவையில்லாமல் டிசிப்ளினை மிஸ்யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான ஐடியா கவிதா அப்படின்னு. இல்லைடா, எனக்கு திடீர்னு தோணுச்சு, உனக்கு என்ன, ரொம்ப நல்லது. ஆற பொறுத்து அமர பொறுக்க போகிறோம், இதில் ஒன்றுமே கிடையாது. நம்ம தினம் ஓட்ட போகிற வண்டி தான். இப்போ உடனே அவசரப்பட்டு தூக்கிட்டு வந்து ஒன்றுமே பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டா. உடனே உடனே ஒரு மெசேஜ் வந்து ஹச்ஆருக்கு போட்டோம். ஓகே அப்படின்னு ஒரு ரிட்டன் மெசேஜ் போட்டார். நாங்கள் வந்து இந்த பிரேக்கப் எடுத்துக்கல, எங்களுக்கு பர்மிஷன் வேணாம் சார் இந்த மாதிரி அப்படின்னு டீம் லீடருக்கு உடனே இன்டிமேட் பண்ணோம். ஹச்ஆருக்கும், ஏன்னா அவர் தான் அன்றைக்கி நம்ம சொன்னோங்கிறதுனால அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் ஈவினிங்கே ஒர்க் முடிஞ்சுட்டு போய் பொறுமையாக எடுத்துக்கிறோம் சார், ஒன்றும் அவசரம் இல்லை, ஏன்னா வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் பொறுமையாக எடுத்துக்கிறோம், ஒன்றும் அவசரம் இல்லைன்னு ஓகே அப்படின்ட்டாரு. நாங்கள் 2 பேரும் திரும்ப ஒர்க்குக்கு போய்ட்டோம். இப்போ பதட்டம் இல்லாமல் யதார்த்தமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா முன்னாடி எப்போ வரும் இப்போ ஒர்க்கு முடிஞ்சோடனே போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நாங்கள் எதிர்பார்ப்பு இல்லாதனால கிடுகிடுன்னு டைம் போயிடுச்சு. நாங்கள் வந்து முடிஞ்ச உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி டக்குன்னு ஷோரூமுக்கு போனோம். பார்த்தீங்கன்னா முன்னோட இப்போ வண்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு ரகலையாக இருந்தது, இந்த மாதிரி மொட்டையாக இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு நம்பர் பிளேட்லாம் வச்சு ராயலாக நின்றுது, மாலைலாம் கட்டி ரெட்டியாக நின்றுது. போனோடனே படைச்சி நம்மகிட்ட வண்டியை கொடுத்தாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்போம்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் ஜோடியாக, ஜாடிக்கு ஏற்ற மூடியாக, வண்டிக்கு ஏற்ற ஒரு கெத்தாக நின்னோம். அவங்க சொன்னாங்க, உண்மையிலே இந்த வண்டிக்கு ஒரு விளம்பரம் வைக்கணுன்னா உங்கள் 2 பேரையும் நிறுத்தி வச்சாவே ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக இதில் ஒரு ஃபோட்டோ ஷோரூமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷத்தில் லோன் பண்ணாமல் ஹார்ட் கேஷ் கொடுத்த ஒரே ஆள் நீங்கள் தான். அவங்களே ட்ராப் பண்ணி பணத்தை எடுத்து வந்தால் கூட எண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு செகண்டில் கொடுத்தீங்க இந்த ஷோரூமில், அது ஒரு பை ரெக்கார்டு அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு அவங்க எங்களுக்கு கேக் கொடுத்தாங்க. நாங்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு கேக் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. அதெல்லாம் வண்டியில் வந்து பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்தாங்க.
அதுக்கு பிறகு ஹெல்மெட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் நேராக எங்களுக்கு பிடிச்ச விநாயகர் கோயிலுக்கு போனோம். அங்கே போய் ஒரு அர்ச்சனையை போட்டோம். அங்கே ஒரு 10-20 நிமிஷம் உட்காந்துட்டு அவங்க கொடுத்த அந்த பிரசாதத்தை வாங்கி ரொம்ப ஹாயாக சாப்பிட்டோம். நான் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தா, அவள் எனக்கு கொஞ்சம் கொடுத்தா. ரொம்ப ஒரு தாய் பாசமாகவும் ஒரு எனக்கு ஒரு துணைவியாங்கிற மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து மாதிரியே இருந்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரும்ப நாங்கள் 2 பேருமே பைக்கில் உட்காந்து கிளம்பும்போது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவள் கண்கள்லேருந்து பொல பொலன்னு கண்ணீர் வந்தது. நான் பயந்து போயிட்டேன். ஏன் கவிதா, இல்லை ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொன்னான். ஏன் ஆனந்த கண்ணீர்? இல்லை உன்னை மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஏய், உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது நான் 100 ஜென்மத்தில் தவம் இருந்திருக்கணும். நான் சாதாரண அண்ணாடங்காட்சி குடும்பத்தில் பிறந்த பையன். ஒரு மிடிலான ஃபேமிலியில், பாரம்பரியமான ஃபேமிலியில் வந்து நீ பட் உங்கள் வீட்டில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? எனக்கு அந்த பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. இதனால் அதில் ஏதாவது ஆயிடுச்சு. எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாட்ட நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப அந்த பையனை பிடிச்சிருக்கு, அவன் கூட வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லியிருந்தேன், அவன் ஃப்ரெண்டாக பார்க்குறானா, அதை தாண்டி பார்க்குறான் எனக்கு தெரியாதுன்னு. உன் விருப்பம்தான், எங்கள் வீட்டில் நீ ஒரே பொண்ணு தான்டா, அதனால் நீ சொல்கிறது தான், பையனும் நல்ல பையனாக தான் இருக்கிறான், பட் அப்பாட்ட பேசிக்கணும் அப்படின்னு சொன்னான். அதனால் ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு, இன்னொரு சிக்னல் கிடச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் என்னுடைய தோளில் கையை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் ரெக்கை கட்டி பறக்கிற பறவை மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டை நோக்கி போனோம். வண்டியை கொண்டு நேராக அவள் வீட்டில் நிப்பாட்டி, அவங்க வீட்டில் போகும்போது நாங்கள் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டோம். அங்கே வேறு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ஸ்வீட் அண்டு பழம்லாம் வாங்கிக்கிட்டோம். என்கிட்ட ஒன்றும் பைசா கிடையாது, எல்லாமே அவள் தான் செஞ்சா. என்கிட்ட ஒன்றும் பைசா இல்லை. நம்மளும் ஒன்று அட்வான்ஸ் இது கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அதன் பிறகு வீட்டில் வந்துட்டு எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வண்டி கொண்டாந்து காமிச்சோம். அவன் ஃபாதர் எடுத்து வண்டியை கொஞ்சம் ஓட்டி பார்த்தாரு. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு நேராக போய் திரும்பவும் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து, அப்பா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காங்க, எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு கேட்குறான். நான் என்ன சொல்கிறது? ஏன்னா இந்த காலத்தில் லவ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு அதை அவங்கள்ட்ட மறைச்சி வைக்க ஃபீல் ஆகலை, அதனால் உடனே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவர் ஒரு நிமிஷம் அமைதியாகிட்டு, ரைட்டு, உன்னுடைய செலெக்ஷன் நல்ல செலெக்ஷன் தான், பையன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு அம்மா சொன்னான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தொடர்ந்து ஒர்க்கில் இருங்க. கொஞ்சம் 1 year 2 year, ஏன்னா நீங்கள் எங்கேயும் வெளியில் இல்லை. ஆனால் மற்றவங்க தப்பாக சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்காமல் கொஞ்சம் கரெக்டாக நடந்துங்க. ஒரு 2 years நீங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகுங்க. நீங்கள் 2 பேரும் சேலரி வச்சு உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்குங்க. அதை வச்சுங்க கையில். நீங்கள் உங்களுக்கு பிரியப்பட்ட வீட்டோடைய மாப்பிள்ளையாக இருந்துக்கலாம். ஏன்னா இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது கம்பெனி. ஏன்னா எனக்கு ஒரே பொண்ணு தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃப்ளாட் வாங்குங்க. இல்லை என்ன வேணாலும் ஒரு ஐடியா, ஒரு செட்டில்மெண்ட் வாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க உடனே அந்த சந்தோஷத்தில் அவங்க அம்மா அவங்க கழுத்தில் இருந்த செயினை கழட்டி அவங்க பொண்ணுக்கு போட்டாங்க. அவள் கழுத்தில் போட்டிருந்த செயினை கழட்டி எனக்கு போட சொன்னாங்க. அவள் போட வந்தா. அப்போ டக்குன்னு அவள் அவங்க அப்பாட்ட கொடுத்து நீங்கள் போடுங்கன்னு அவங்க எடுத்து எனக்கு போட்டாங்க. இதுதான் ஒரு ஃபார்மாலிட்டி நிச்சயதார்த்தம்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் 2 பேரும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி அடி எடுத்து வச்சுட்டோம். ஒரு 2 yearsல நாங்கள் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்போம். மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். எங்கள் அப்பா அம்மாட்டையும் உடனே நான் அன்றைக்கி நைட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லா விஷயத்தையும் சொன்னால் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ உன்னுடைய முடிவு சரியாக இருக்கும், சின்ன வயசுலேருந்து நல்ல தெளிவான முடிவு எடுப்ப, என்னுடைய ஆசீர்வாதம், நீ ஊருக்கு வரும்போது அவங்களையும் ஃபேமிலியோடு அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு வெக்கேஷன் கொடுக்கும்போது சாட்டர்டே சண்டே உள்ள ஒரு 1 month 2 month பிறகு அழைச்சிட்டு போகும்போது கண்டிப்பாக அழைச்சிட்டு போகணும்னு நினச்சேன். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.